இன்றைய தேவ வார்த்தை 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை ஆசாரியர்களும் லேவியர்களும் எப்படி சுத்திகரித்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி நம்முடைய சரீரமே தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை ஆசாரியர்கள் அன்று சுத்திகரித்தது போல இன்று தேவன் தங்கும் ஆலயமான நம்முடைய சரீரத்தை, நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் உட்பிரவேசித்து நம்மை சுத்திகரிப்பாராக. நமக்குள்ள இருக்கிறதான பொல்லாப்பான சிந்தனைகள், அசுத்த சிந்தனைகள், எண்ணங்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக வெளியேற்றி நம்மை விட்டு அகற்றி நம்மை விட்டு நீக்கி நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று, சுத்திகரிக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தர் தங்கும் ஆலயமான நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கடந்து வாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆமென்.